இந்த விடயம் நமக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமல் கூட இருக்கலாம். 24 மணி நேரத்தில் மொத்தம் 86,400 வினாடிகள். நேரத்தை அளவிட்டு கொண்டிருக்கும் விஞ்ஞானிகள் கடந்த 2021ஆம் ஆண்டு ஒரு சராசரி நாளின் நீளம் 0.05 மில்லி வினாடிகள் குறைந்திருக்கிறது என்று கண்டிருந்தனர். கடந்த ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி இதுவரை பதிவானதிலேயே மிகவும் குறுகிய நீளம் கொண்ட நாளாக பதிவானது. அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றி முடிக்க வழக்கத்தை விட சற்று குறைவான நேரத்தை எடுத்துக்கொண்டது. எளிதாக சொல்ல வேண்டுமானால் அன்றைய நாளின் நீளம் 24 மணி நேரத்திலிருந்து 1.34 மில்லி வினாடிகள் குறைவாக இருந்தது. பூமி தன்னைத்தானே சுற்றும் வேகம் கொஞ்சம் அதிகரித்துள்ளது என்பது இதன் பொருள். 0.05 மில்லி வினாடிகளும் 1.34 மில்லி வினாடிகளும் கேட்பதற்கு மிகவும் சாதாரணமாக விடயமாக தெரியலாம். ஆனால் இது நாம் எதிர்பாராத பல வகைகளில் நம்மீது தாக்கம் செலுத்தக்கூடும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அதெல்லாம் சரி, இதை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு அடிப்படை கேள்வி எழ வேண்டுமே. அதாவது முதலில் பூமி ஏன் தன்னைத்தானே நிற்காமல் சுற்றி கொண்டிருக்கிறது? சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன் புவி உருவான போது அது ஓர் அமைதியான அசைவற்ற கோளாக தனது வாழ்க்கையை தொடங்கவில்லை. விண்வெளியில் மிதந்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் வாயு மற்றும் துகள்கள் கூட்டத்திலிருந்து அது உருவானது. இந்த பெருங்கூட்டம் ஏற்கனவே அசைந்து கொண்டிருந்தது. ஈர்ப்பு விசை காரணமாக இந்த பொருட்கள் அனைத்தும் மெதுவாக ஒன்றிணைந்து சிறிய அசைவாக இருந்தது. ஒரு சீரான சுழற்சியாக மாறியது. அன்று சுழலத் தொடங்கிய பூமி இன்று வரை தொடர்ச்சியாக சுழன்று கொண்டு இருக்கிறது. 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நாளின் நீளம் எவ்வளவு தெரியுமா? 12 மணி நேரம்தான். இப்படி சுற்றி சுற்றி இன்று 24 மணி நேரமாக கொண்டு வந்திருக்கிறது. பூமியின் சுழற்சியை சுற்றுவதில் நிலவுக்கு பங்கு இருக்கிறது என்கிறார்கள் விஞ்ஞானிகள். புவியின் நிறையில் ஒரு பகுதியை ஒரு புறமாக இழுத்து கொண்டே இருப்பதன் மூலம் நிலா சுழற்சி வேகத்தை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. உதாரணம், ஸ்கேட்டிங் செய்பவர் கைகளை நீட்டியவாறு சுழல்கிறார். பின்னர் திடீரென தன்னுடைய கைகளை உடலோடு சேர்த்து வைத்து கொண்டவுடன் அதிவேகமாக சுழலத் தொடங்குகிறார். எடை பரவலாக இருக்கும்பொழுது சுழல்வதை விட மையத்தில் குவித்து வைத்ததும் வேகம் அதிகமாகிறது. இப்படி பூமியின் சுழற்சி வேகம் தொடர்ந்து அதிகரித்தால், ஒரு நாளின் நீளம் இப்படியே குறைந்து கொண்டு போனால், உலகம் முழுவதும் இருக்கும் GPS போன்ற தொழில்நுட்பங்கள் தன்னுடைய துல்லியமான கால கணக்கீட்டை சார்ந்துள்ளதால் அதனுடைய பயன்பாட்டில் பல குழப்பங்கள் நிகழலாம் என்கிறார்கள். இந்த செய்தி BBC நியூஸிலிருந்து எடுத்தது.